எல்லோருக்கும் வணக்கம். நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 கான்செப்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், 5 மினிட் ட்ரேடு, இந்த 4 கான்செப்டில் இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட் ஒரு 3% நமக்கு லாஸில் இருந்தது. இப்போ லாஸ்ட் வீக் நமக்கு இந்த லாஸ் ரெக்கவர் ஆகிட்டு ப்ராஃபிட்டுக்காக வந்துருச்சு. அதே போல் 5 மினிட் ட்ரேடு இந்த கான்செப்ட் மட்டும் நமக்கு லாஸில் இருந்தது. அந்த லாஸும் இன்னைக்கு ரெக்கவர் ஆகிட்டு ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு. இந்த மாசத்துல டோட்டலா இந்த 4 கான்செப்டுமே நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் பேங்க் நிஃப்டில ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுல என்னோட என்ட்ரி என்ன, எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்லாம் கிடைச்சிருக்கு பார்த்து டோட்டலா இந்த மாசத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல இருக்கு அதையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பார்ப்போம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் 3 என்ட்ரி நான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 2 என்ட்ரியோட ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபா. 42,400 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1500 ரூபா லாஸு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சேம் செகண்ட் என்ட்ரி இந்த லாஸ் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் என்ட்ரி போயிருக்கேன். செகண்ட் என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, 1500 ரூபா லாஸ் வருது. ஸோ இந்த 2 லாஸும் என்னால் அடுத்த என்ட்ரியில் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 41,600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த 2 லாஸுமே ரெக்கவர் பண்ணிட்டு அடிஷ்னலாகவே ஒரு 2000 ருபீஸ் ப்ராஃபிட்டே வந்திருக்கு. ஸோ டோட்டலாக இந்த 3 ட்ரேடில் எனக்கு 2,143 ரூபா 75 காசு ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிருக்கு. இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரி போக நம்ம பயப்படுவோம். சப்போஸ் நம்ம செகண்ட் என்ட்ரி போனாலும் ரெண்டாவது என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ரெண்டாவது என்ட்ரியில் சேர்ந்து நமக்கு ஒரு 3000 ரூபாய் லாஸ் இருக்கு. ஸோ இதை பார்த்து அடுத்து என்ட்ரி போகிறதுக்கே நம்ம யோசிப்போம். இது போல் நம்ம தைரியமாக என்ட்ரி ஆகும்போது தான் நம்மளால் அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணிட்டு ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்குண்டான உதாரணம் தான் இது. இன்னையோட 5 மினிட் ட்ரேடு இந்த கான்செப்டில் டோட்டலாக 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆர்பிஎல் பேங்க்கு 3200 ரூபா ப்ராஃபிட்டு, ரேமண்ட்ஸில் 1800 ரூபா ப்ராஃபிட்டு, சொனட்டா சாஃப்ட்வேர் 400 ரூபா ப்ராஃபிட்டு, யூகோ பேங்க்கு 1200 ரூபா ப்ராஃபிட்டு, எலக்ட்ரா 800 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக நமக்கு கிடைச்ச இந்த 5 ஸ்டாக்குமே ப்ராஃபிட்டு தான் புக் ஆயிருக்கு. 7400 ரூபா 7.5% இந்த கான்செப்டில் ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 3 ஸ்டாக்ல நெஸ்ட்லே இந்தியா மட்டும் நமக்கு ப்ராஃபிட்டு, மற்ற 2 கான்செப்டில் வந்து லாஸ் வருது 2 ஸ்டாக்ல. ஸோ டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்ல 2750 ரூபா ஒரு 2.25% லாஸ் வருது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 0, நோ கெயின் நோ லாஸ். ரிலையன்ஸ் மட்டும் ஒரு 250 ரூபா 1/4% லாஸ் புக் ஆகுது. ஓகே, டோட்டலாக இந்த மாசத்துல எவ்வளோ என்னென்ன கான்செப்ட் என்னென்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நிஃப்டி ஆப்ஷன் சொல்ல முடியாது, ஏன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம இண்டெக்ஷன் ஆப்ஷன்லேயே வச்சுக்குவோம். இண்டெக்ஸ் ஆப்ஷனில் டோட்டலாக வந்து 5320 ரூபா ப்ராஃபிட்டு, 53% ப்ராஃபிட்டில் இருக்கும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் 1% ப்ராஃபிட்டு 1110 ரூபா. 10 மந்த் டார்கெட் 25,690 ரூபா 25% ப்ராஃபிட்டில் இருக்கும். 5 மினிட் ட்ரேட் இந்த கான்செப்ட் லாஸ்ட்ல இருந்து இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா 3175 ரூபா 3% ப்ராஃபிட் வந்தாச்சு. ஸோ டோட்டலாக இந்த 4 கான்செப்டுமே இப்போதைக்கு கிரீனில் தான் இருக்குது. இன்னும் நமக்கு ஒரு 10 நாள் ட்ரேடு இருக்குது. இந்த 10 நாளில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.